Hi friends, welcome to Mujahiro FX. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பைனான்ஸ். இந்த பைனான்ஸ் என்றால் என்ன, இதில் என்னென்னலாம் பண்ண முடியும், இதில் வந்து எப்படி ப்ரொஃபிட் பண்ணுறது, எல்லா விஷயமும் வந்து பார்க்கலாம். பட் இதில் வந்து ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் வந்து காட்டலை. அதாவது நீங்கள் பேசிக்கான விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நான் ஆல்ரெடி சொன்னபடி வந்து நீங்கள் வந்துட்டு கொமெண்ட் பண்ணுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து நான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இதில் பேசிக் தான் சொல்ல போகிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலுக்கு வந்துட்டு ஓடிட்டு இருக்குது பாருங்கள், அப்படி ஓடிட்டு இருக்குது இல்லையா. ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வெரிஃபை பண்ணியிருக்கிறேன். என்னுடைய இமெயிலை நான் மறைச்சிருக்கிறேன். ஓகே, பிகாஸ் வந்து எனக்கு யாருமே வந்துட்டு பணம் அதில் வந்து சென்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் மறைச்சிருக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெபாசிட், ரெஃபரல், ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங், ஏன் மோர் அப்படின்றது மோரை கிளிக் பண்ணின்னு சொன்னால் அதுக்குள்ள வந்துட்டு நிறைய இருக்கு. ஷேர் ஃபார்மிங், ஸ்டேக்கிங், பூல், எல்லாம் பூல் கூட கொடுக்குறாங்க மைனிங் பண்ணுறதுக்குரியது. ஓகேவா. ஓகே, நமக்கு அவ்வளோலாம் வேணாம். இப்போ அந்த டெபாசிட்டை கிளிக் பண்ணி அப்படின்னு சொன்னால், ஓகே, நீங்கள் கேஷாக டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரிக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடியதாக இருந்தால் உங்களுடைய கண்ட்ரி வந்து இதை அலோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணக்கூடியதாக இருக்கும். நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த P2P தான். ஓகே, இந்த P2P ட்ரேடிங் வந்து எப்படின்னு கேட்டால் ஐஎன்ஆருக்கு பாருங்கள். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து 79 அப்படின்ற ப்ரைஸ் படி வந்துட்டு இதில் வந்து போட்டிருக்கிறாங்க. இதுலேயே வந்து காமிக்கும் பாருங்கள். இவங்க டோட்டலாக வந்து பண்ணின ட்ரேட் வந்து காமிக்கும். ஃபஸ்ட்டுக்கு இவர் வந்து 78 ட்ரேட் பண்ணிக்காரு. ட்ரெண்டாக இவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு வந்துட்டு ஒரு இந்த கரெக்ட் மார்க் மாதிரி ஒரு மார்க் ஒன்று இருக்குது பாருங்கள். இவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1230 ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு. 96% இருக்குது. ஓகே, அவர்கிட்ட பண்ணலாம். இதில் வந்துட்டு உங்களுடைய பணத்தை வந்துட்டு யாருமே எடுத்துகிட்டுலாம் போக முடியாது. ஓகே, பட் அவருக்கு ரீஸ்ட்ரிக்ட் அப்படின்ற இருக்குது, நீங்கள் பண்ண முடியாது. ஓகே, இது எக்ஸாம்பிளுக்கு நான் இதுக்குள்ளே போகிறேன். ஸோ இவர்கிட்ட வந்து நம்ம பை பண்ணலாம். நான் வந்து ஒரு 10,000 வாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே காட்டுது பாருங்கள். யூஎஸ்டிடி வந்து இன்றைக்கி 126 யூஎஸ்டிடி கொடுப்பாரு. நான் ஐஎன்ஆர் வந்து அதுக்கு 10,000 பே பண்ணணும். நான் இதுக்குள்ளே பை யூஎஸ்டிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனேன்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்து அவரோட சாட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அவர் சாட் பண்ணிவிட்டு அப்படி வந்துட்டு அந்த ப்ரூஃப் அதெல்லாம் வந்து கேட்பாரு. நம்ம சென்ட் பண்ணிவிட்டு ஒன்னொன்னா வந்து கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு அவர் எஸ்எம்எஸ், கேஒய்சி எல்லாம் வந்து கொடுத்துக்கிறான்னு செக் பண்ணுறோம். ஓகே, ஆல்ரெடி எல்லாமே கொடுத்துக்கிறாரு. இப்படி தான் வந்து இதில் வந்து நம்ம டொலரை வாங்கிக்குவோம். டொலரை வாங்கி வந்து அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய விளையாட்டுக்கு வந்து நான் ஓவர் வியூவில் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னுடைய விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $154 காமிச்சிக்கிட்டு இருக்குது. 154.11 அப்படின்னு அது கூடி குறைஞ்சிட்டு இருக்கும். பிட்காயின் வேல்யூ தான் காட்டுங்க. ஓகேவா. ஸோ அதனால் அது கூடி குறைஞ்சிட்டு இருக்கும். நம்ம இப்போ ஸ்போர்ட்டுக்கு வரோம். ஸ்போர்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் 154.40 காட்டுது நமக்கு. ஓகே ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்ம இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நான் விளையாட்டில் வச்சுக்கிறேன். விளையாட்டுன்னு சொல்கிறது உங்களுடைய காசு. ஸோ இந்த காசை வச்சு தான் நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் எப்படி நம்மளுடைய அமௌண்ட் இருக்குமோ அதை மாதிரி நீங்கள் இதில் ட்ரேட் பண்ண போகிறீங்க. இப்போ ட்ரேடுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதில் பாருங்கள் ஸ்போர்ட் இருக்குது. நான் வந்து வச்சுக்கிற காயின் வந்து டூடோ யூஎஸ்டிடி. நான் வந்து டோஜ் காயினை வந்து மாற்றிக்கிறேன். டோஜ் காயின் உங்களுக்கு தெரியும், நல்லா வந்துட்டு ஹை ரேஞ்ச் போயிட்டு இருந்த ஒரு காயின். இப்போ இதனுடைய ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 0.129க்கு வந்துருச்சு. ஓகே, இன்னமும் ஃபால் ஆகலாம். பிகாஸ் வந்து பிடிசி வந்து டவுன் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால இன்னும் வந்து டவுன் ஆகலாம். இப்படி வந்து நீங்கள் மார்க்கெட்டை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஆர்டர் வந்து நீங்கள் இங்கே லிமிட் அண்ட் இருக்கிறத மார்க்கெட்டுன்னு கொடுத்துட்டு இந்த ப்ரைஸ்லேயே நான் வாங்க போகிறோம்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ யூஎஸ்டிடி ஒன்று இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பை பண்ணிக்கலாம். பை டோஜன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பை ஆயிரும். பை ஆயிரத்தை திரும்ப செல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே கொடுத்துட்டு எந்த ப்ரைஸில் வந்து விற்க போகிறீங்களோ அந்த ப்ரைஸை நீங்கள் இங்கே போட்டுட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செல் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஸ்போர்ட் ட்ரேடிங்க்கு. ஓகே, ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பாருங்கள் க்ரோஸ் அண்ட் இருக்குது. நான் வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எக்ஸ் வந்து காமிக்குது இல்லையா. நான் வந்து இது வந்து ஒரு 10x மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ 10x மாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம இதில் கொடுக்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டோட்டலாக வந்துட்டு எனக்கு அமௌண்ட் வாங்குறது வந்து காமிக்குது இல்லை. பிகாஸ் வந்து என்கிட்ட வந்து அந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்குக்குரிய அமௌண்ட் இல்லை. அதை வந்து நம்ம லேசாக வந்து இதில் மாற்றிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணி ஸ்போர்ட் டு க்ரோஸ் மார்ஜின் எடுத்து நான் இந்த இதை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு யூஎஸ்டிடிக்கு மாற்றணும். ஸோ நான் யூஎஸ்டிடி மாற்றிட்டு நான் இங்கே வந்து ஒரு $50 வந்து கன்ஃபார்ம் கொடுத்து நான் மாற்றிக்கிறேன். ஓகே, ட்ரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்தோம்னு சொன்னால் இப்போ பாருங்கள் அவைலபிள் பேலன்ஸ் அந்த அவைலபிள்னு காட்டுது. இந்த செல்லு கீழே வந்து 50 யூஎஸ்டிடின்னு காட்டிட்டு இருக்குது. நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி வந்து அங்கே 10x கொடுத்துக்கிறேன். என் வந்து இதை நான் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வாங்க முடியும்டா
1118 வாங்க முடியும்னு காட்டுது. ஓகே, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன விஷயம் இதுதான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 279 அப்படின்னு காட்டுது. ஓகே, இது வந்து ஏன் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி காட்டுது அப்படின்னு சொன்னால், இங்கே கொடுத்திருந்த எக்ஸ் தான் அதுக்குரிய ரீசன். நான் 1 கொடுக்குறேன், 1 கொடுத்துட்டு நம்ம இழுத்து போகிறோம் மேக்ஸிமம் எவ்வளோ. இப்போ உங்ககிட்ட இருக்கிற காசுக்கு நீங்கள் வாங்குறதா இருந்தால் அந்த கோயின் ஜீரோவுக்கு போனால் கூட உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லொஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் 1x தான் வாங்கணும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு 5க்கு மாற்றிக்கிறேன். ஓகேவா, 5க்கு மாற்றிட்டேன். ஓகே, 5க்கு மாற்றிட்டேன் அப்படின்னு இப்போ இழுத்து பாருங்கள் 100க்கு மேலே வரும். ஸோ 500 கொடுத்துருக்குது, அதாவது 5 மடங்கு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி கொடுத்துருக்குது. பட் அதே மாதிரி லொஸ் வரும்போது வந்து 5 மடங்கு எக்ஸ்ட்ராவாக லாஸ் ஆகும். சேம் தான், என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி சேம் தான். இதைத்தான் நீங்கள் எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க, அந்த எக்ஸ் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி. இந்த வீடியோவில் வந்து நான் முடிஞ்ச வரை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இன்னும் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காண்டி வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.